கோழியெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா ஈவினிங் ஆனால் அது இடத்துக்கு வந்து தங்கிடும். எல்லாம் வருது. இப்போ தான் 1 by 1 வந்துட்டுருக்காங்க. வந்து கொஞ்சம் தீனி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா அது கூண்டுக்கு போயிடும். ஒன்று ஒன்றா வருவாங்க. அங்கங்கே ஒன்று ஒன்று மேய்வாங்க. மரம் பாருங்க, மாதுளம்பழம் நிறைய காய்ச்சி அந்த வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிருச்சு. அதனால் இப்போ வந்து ஒரு அறுவடை, மாதுளை அறுவடை பாருங்க. எவ்வளோ பெரிய காய். அது பசேர்ன காயெல்லாம் பறிச்சாதான் இந்த மரம் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட்டு தாங்கலை. சின்ன காய் முடிச்சு கூடாது. அதில் இருக்கு. கொஞ்சம் பெருசாக இருந்ததெல்லாம் பறிச்சிட்டோம். நாளைக்கு மறுபடியும் ஒரு அறுவடை இருக்குது.